نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய இறுதி மாதமாக இருக்கிற துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10ஆம் நாளில் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நபி வழியில் திடல் தொழுகையை முடித்துவிட்டு தொழுகையில் மற்றொரு அங்கமாக இருக்கிற உரையை கேட்பதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்தளவிற்கு, ஈதுல் அல்ஹாவை பொறுத்தளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அமைத்திருக்கிறது என்றால், இறைவன் இதை எந்த அடிப்படையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், இந்த ஒட்டுமொத்த ஹஜ் பெருநாளினுடைய கிரிகைகளும் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் ஒரே ஒரு குடும்பத்தை அடிப்படையாக வைத்து, அந்த குடும்பத்தினுடைய வரலாறுகளை பின்னணியாக வைத்து, அவர்கள் என்னவெல்லாம் ஹஜ்ஜிலே இன்றைக்கு ஹாஜிகள் செய்கிறார்களோ அதையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததை அவர்கள் வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் நின்று தொழுத இடத்தில் நீங்கள் தொழுங்கள் என்பதாகட்டும், ஜமராவிலே சைத்தானை நோக்கி நாம் கல்லறிவதாகட்டும், இப்படி அவர்கள் செய்த எல்லா செயல்களையுமே இறைவன் நமக்கு வணக்கமாக்கி இருக்கிறான். ஏன் இப்படி வணக்கமாக்க வேண்டும்? உலகத்தில் எத்தனையோ தூதர்களை இறைவன் அனுப்பி இருக்கிறான். பல லட்சக்கணக்கான தூதர்கள் உலகிற்கு அனுப்பப்பட்டதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. வலக்கது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ், உலகத்திற்கு பல தூதர்களை நாம் அனுப்பினோம் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லுவதற்காக என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான். இப்படி பல தூதர்கள் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிற பொழுதும் கூட இப்ராஹிம் நபியை அடிப்படையாக கொண்டு, அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனைவி செய்த காரியங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஹஜ் பெருநாள் வணக்கங்கள் அமைந்திருக்கிறது. ஏன் சிந்தித்திருக்கிறோமா? அதற்கு இறைவன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே பதில் சொல்கிறான். ஒரே ஒரு பதிலை நீங்கள் கேட்டால் போதும், எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். இதிபுதலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை தன்னுடைய இறைவன் பல கட்ட சோதனைகளின் மூலமாக சோதித்தான். அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்தார், வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான். அப்படி என்னவெல்லாம் சோதனை? இன்றைக்கு அறுத்து பலியிடுகிற இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மகனை முதல்ல அல்லாஹ் அறுத்து பலியிட சொன்னான். அப்புறம் அது வேணான்னு சொல்லி பலிப்பிராணியை கொடுங்கன்னு சொன்னான். அதற்கு முன்னால் மகன் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இறைவன் குழந்தையை தந்த உடனேயே அந்த இன்றைக்கு மக்காவாக இருக்கிற அந்த இடத்தில் புற்பூண்டுகள் இல்லை, மனித சஞ்சாலங்கள் இல்லை. அந்த இடத்துல கொண்டு போய் மனைவியும் உன்னுடைய பிள்ளையும் விட்டுட்டு வான்னு அல்லாஹ் அதையும் செய்தார். இப்படி எதையெல்லாம் இறைவன் சொன்னானோ எல்லாவற்றுக்கும் சற்றும் பசகாமல் சற்றும் மாறாமல் அத்தனையுமே அவர் செய்தார் பாருங்கள். அதற்காக வேண்டித்தான் இந்த அவர் செய்த எல்லா செயல்களையும் இறைவன் வணக்கமாக மாற்றிவிட்டான். குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான், கது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிமிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்படி என்ன முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இருக்கிறது? சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா என்னைக்காவது? அவ்வளவு முன்மாதிரிகள். இறைவன் கட்டுப்படுன்னு சொன்னா கட்டுப்பட்டார். இறைவன் ஒரு வஹியை இறக்கினால் வஹிக்கு கட்டுப்பட்டார். மகனை கொண்டு போய் பாலைவனத்தில் விட சொன்னார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டார். மகனை அறுத்து பலியிடுமாறு இறைவன் சொன்னார், அதையும் செய்தார். இப்படியான கட்டுப்பாடுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இருந்ததை போல யாருடைய வாழ்க்கையிலும் இல்லை. இதெல்லாம் பரவலாக கேட்கிறோம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஹீக்கு கட்டுப்பட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானிய உறுதியில உச்சத்தில இருந்தார் என்றெல்லாம் பல விஷயங்களை பார்த்தோம். இந்த பெருநாளில் ஒரு இரண்டு விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இறைவன் இன்னும் பல இடங்களில் திருமறை குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை சொன்னான். என்ன உண்மையை சொன்னான்? ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, களப்பற்ற முறையிலே அல்லாஹ்வை வணங்கினாரே இப்ராஹிம், அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பாளராக இல்லை. ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வஹியாக அனுப்புகிறான். சும்மா அவுஹைனா, பிறகு நாம் வஹி அனுப்பினோம். இலைக்க நபியே, உன் மீது உன்னை நோக்கி நாம் வஹி அனுப்பினோம். அனித்தபஅ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, களப்பற்ற முறையில் வணக்க வழிபாடை செலுத்திய இப்ராஹீமை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்றால் அவருடைய தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை, கட்டுப்பாட்டை, ஈமானுடைய உறுதியை இதிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரி, என்ன படிப்பினை, என்ன பின்பற்றணும் என்பதை கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒட்டுமொத்த பிரார்த்தனையும் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரார்த்தனை எல்லாம் எப்படி அமைந்திருந்தது என்றால், தனக்காக மட்டும் என்றைக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்ததில்லை. தனக்காக பிரார்த்தித்தது என்றைக்குமே இல்லை. குர்ஆனிலே நிறைய இடங்களில் இடம்பெறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒரு பிரார்த்தனை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ரப்பி ஜஅலி முகீமுஸ் ஸலாத் வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, என்னுடைய சந்ததிகளையும் ஆக்கு. எந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தாலும் அவர்கள் தனக்காகவும் தன்னுடைய சந்ததிகளுக்காகவும் தான் செய்திருக்கிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், இறைவா என்னை உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக ஆக்கு. வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், என்னுடைய சந்ததிகளை உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்கு. இப்படி எந்த துவாவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவா எப்படி அமைந்திருந்தது என்றால் தனக்காகவும் தன்னுடைய சந்ததிகளுக்காகவும் அமைந்திருந்தது. அது மாதிரி இன்றைக்கு நாமெல்லாம் எப்படி துவா செய்யறோம், எப்படி துவா செய்ய வேண்டும் என்கிற அழகான முன்மாதிரியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வஜ்னுப்னி, இறைவா என்னை விலக்கி வைப்பாயாக, வ பனிய, என்னுடைய பிள்ளையையும் விலக்கி வைப்பாயாக, அன்அபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டு என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் விலக்கி வைப்பாயாக. இது யார் கேட்கிறா? யோசிச்சு பாருங்க. ஏகத்துவத்தின் தந்தையாக அறியப்பட்ட இப்ராஹிம் நபி அந்த மன்னரிடத்தில், சமகாலத்திலே வாழ்ந்த மன்னரிடத்தில் அறிவுபூர்வமான வாதத்தை வைத்து இஸ்லாத்தை நிலைநாட்டிய இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தை சிலை வணக்கத்திலே ஈடுபட்டிருந்த பொழுதும் கூட, சிலையை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட, அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வாய்களில் இருந்தும் வாக்குமூலத்தை பெற்றவர். அந்த சிலை பேசாதா என்று பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் நபி எப்படி துவா செய்கிறார்? வஜ்னுப்னி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலை வணக்கத்தில் இருந்து விலக்கி வைப்பாயாக. ஏகத்துவத்தை உலகிற்கு சொல்ல வந்த நபி இணை வைப்பாரா? சிலைகளை வணங்குவாரா? ஆனா எப்படி துவாவை அமைக்கிறாங்க? ஹராமானதை விட்டு விலக்கு, பாவமானதை விட்டு விலக்கு. இந்த ஹஜ் பெருநாளில் நாம் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் இருந்து பெறக்கூடிய பல படிப்பினைகள் இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய துவாவை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அழகான அற்புதமான வழிகாட்டலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காட்டினாங்க. நம்முடைய தேவைகளை கேட்போம். படிக்கிற மாணவனாக இருந்தால் இறைவா கல்வியை கொடுன்னு கேட்போம். யாராக இருந்தாலும் இறைவா கல்வியை கொடுன்னு கேட்போம், ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்போம். வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழில பெரிய நிலைமைக்கு வரணும்னு கேட்போம். ஹலாலை மட்டுமே கேட்கிறோமே. இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை, ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை இறைவனிடத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா? இது மட்டும் செஞ்சீங்க. அல்லாட்ட தேவைகளை கேட்கிறோம், அல்லாட்ட தான் கேட்கணும். செருப்பினுடைய வார் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும், மாற்று கருத்தில்லை. இஸ்லாம் அப்படித்தான் கற்றுத்தருகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரார்த்தனையை பார்த்தீர்கள் என்றால், ஒரு நபி யா அல்லாஹ் பாவம் செய்யாம இருக்கணும்னு என்னை விலக்கு, பாவத்தை விட்டு விலக்குன்னு கேட்கல, ஹராமானதை விட்டு விலக்குன்னு கேட்கல. எப்படி கேட்கிறாங்க? எதற்கு எதிராக காலம் காலமாக நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த பிரச்சாரத்திற்கு எதிராக நாம் போயிடக்கூடாது. இன்றைக்கு தௌஹீதை ஏற்றவர்கள் 20 ஆண்டு காலமாக, 30 ஆண்டு காலமாக இங்கே அமர்ந்திருப்பவர்களே இருக்கிறோம். இன்றைக்கேனும்
இறைவா நான் ஷிர்க் வைக்கிறதுல என்னை காப்பாத்துன்னு கேட்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. துவாவை எப்படி அமைக்க வேண்டும் என்கிற வழிகாட்டலை இப்ராஹிம் நபி கற்றுத்தராங்க. நம்ம சாதாரணமா கடந்து போவோம், இப்படி எல்லாம் துவா செய்யணுமா? தேவைகளை கேட்கிறோம், அதுவும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் தேவைகள் கிடைக்கும். தேவைகளை கேட்கக்கூடிய நாம் தேவை இல்லாததையும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். யல்லா நான் ஷிர்க் வைக்க கூடாது, யல்லா நான் ஹராமானதில் ஈடுபடக்கூடாது, யல்லா திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகமும் எதையெல்லாம் பாவம் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதிலிருந்து நான் விலக வேண்டும், என்னுடைய குடும்பம் விலக வேண்டும், என்னுடைய சந்ததிகள் விலக வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தித்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இதுவெல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய வரலாறுகளிலே இருந்து நாம் பெறக்கூடிய பாடம். ஈமான்ல இருந்தாங்க, கட்டுப்பட்டாங்க, மகனை அற்புதமாக வளர்த்தினார்கள். எல்லாம் பல விஷயங்கள் பல உரைகளிலே கேள்விப்படுகிறோம். அதுவும் முன்மாதிரியாக இருக்கிற பொழுது இதுவும் முன்மாதிரி. கேளுங்க, இறைவா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தவறில் நாம் ஆட்பட்டிருப்போம், சைத்தானுடைய சூழ்ச்சியில நாம் சிக்கி இருப்போம். இறைவா இந்த தவறிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, என்னை காப்பாற்று. அது மட்டும் செய்யல, என்னுடைய சந்ததிகளையும் காப்பாற்று என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்திருக்கிறார்கள். ஆக நாம் இந்த பெருநாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ நாமும் இணை வைப்பிலிருந்து இறைவா என்னை பாதுகாப்பாயாக, விலக்கி வைப்பாயாக மரணிக்கிற வரை. அப்படித்தானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி வந்ததற்கு பின்னால் பஅத இது ஹதைத்தனா, நேர்வழி வந்ததற்கு பின்னால் நாங்கள் வழி தவறிவிடக் கூடாது. நேர்வழியை வாங்கிட்டோம், அந்த நேர்வழியை மரணிக்கிற வரை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இறைவனுடைய பாதுகாப்பு வேண்டும், இறைவனுடைய உதவி வேண்டும் என்பதை உணர்ந்த இப்ராஹிம் நபி இப்படியான பிரார்த்தனைகளை செய்தார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் ஹராமான விஷயங்களை விட்டு ஹலாலை கேட்கிற நாம் ஹராமை தவிர்த்து நடக்க இறைவா உதவி செய்வாயாக, இறைவா பாதுகாப்பாயாக என்பதையும் நம்முடைய பிரார்த்தனைகளிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இன்னொரு விஷயம், பொதுவா நம்முடைய பிரார்த்தனைகளை எப்படி நாம் அமைத்துக் கொள்வோம்? இறைவா எனக்கு இதை கொடு, பொருளாதாரத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, அழகை கொடு, என்னவெல்லாம் வேணுமோ காரை கொடு, வீட்டை கொடு, தோட்டத்தை கொடு, என்னவெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கேட்போம், தப்பில்லை, நமக்காக கேட்போம். அதிகபட்சம் யாருக்கு கேட்போம்? நம்முடைய சந்ததிகளுக்கு கேட்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்போம், பெற்றோர்களுக்கு கேட்போம். இதை தாண்டிய பிரார்த்தனையை நாம் செய்யறதில்லை. இந்த பிரார்த்தனையை செய்வதற்கு கூட நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? பரல தொழுகை முடிச்ச உடனே செல்போன் எடுத்து பார்க்கிறோம், மிஸ்டு கால் வந்திருக்குதா, மெசேஜ் வந்திருக்குதா, பார்த்துட்டு எந்திரிச்சு பள்ளியை விட்டு வெளியே போறோம், அல்லது சஃபுக்களில் இருந்து நம்மை நாமே விலக்கி கொண்டு வெளியே போய் நிக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய இன்னொரு பிரார்த்தனை எப்படி அமைந்திருந்தது தெரியுமா? ரப்பனா ஃபிர்லி, இறைவா என்னை மன்னி, வலி வாலிதைய என்னுடைய பெற்றோரை மன்னி, வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், தீர்ப்பு நாள் வரை, கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற நாள் வரை என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் இறைவா நீ மன்னிப்பாயாக என்கிற உயரிய பிரார்த்தனையை இப்ராஹிம் நபி செஞ்சாங்க. அப்ப பிறருக்காக பிரார்த்திக்கிற ஒரு தன்மையை, பிறருக்காக பிரார்த்திக்கிற ஒரு பண்பை இப்ராஹிம் நபி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம்மில எத்தனை பேர் நம்முடைய துவாக்களில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தையும் தாண்டிய பிரார்த்தனைகளை செய்கிறோம்? அதற்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். பிறருக்காக நம்ம உதவி செய்யறோம் இல்ல, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக, இறைவா இவருக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக, இறைவா இவருடைய தொழிலே லாபத்தை தருவாயாக என்றெல்லாம் பிறருக்காக நம்ம கேட்கிறோம் பாருங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த துவாவிற்கு தூய்மையான உள்ளம் வேண்டும், ஒரு வீரம் வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். ஏன்னா நமக்கே இன்னைக்கு கேட்கறது இல்லை, அதற்கான நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, துவாதான் வணக்கம். எப்படி தொழுகிறோமோ, எப்படி இந்த வணக்கத்தை ஹஜ்ஜிற்கு போகிறார்களோ அது எப்படி ஒரு வணக்கமோ, போகாதவர்கள் இங்கே குர்பான் கொடுப்பது எப்படி ஒரு வணக்கமோ, அதே போல துவா என்பது ஒரு வணக்கம். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ, அல்லாஹ் அவரை கோபித்துக் கொள்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை எப்படி அமைத்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனிலே கற்றுத் தருகிறான், ரப்பனா ஃபிர் லனா வல் இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்றான், நபியே
நீங்கள் உங்களுக்காக வேண்டியும் ஈமானிலே உங்களுக்கு முந்தி சென்றவர்களுக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு கேளுங்கள். துவா கூட கேட்டுடலாம். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சக முஸ்லிம்கள், சக நண்பர்கள், அண்டை வீட்டார், உறவினர், நண்பர்கள், இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட என்றைக்கேனும் நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? இல்லையே. அல்லாஹ் குர்ஆனிலே கற்றுத் தருகிறான், பாலம் நபியை அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. வஸ்தக்ஃபிர் லி தன்பிக, நபியே உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள். வலில் முஃமினீன வலில் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் நபியே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் கட்டளையிடுகிறானே, நமக்கு அந்த முன்மாதிரி இல்லையா? நமக்கு அவர்களுடைய மகுபிரத்திற்காக நாம் துவா செய்ய வேண்டாமா? ஜனாசால போய் நின்று கேட்கிறோம், அது இஸ்லாம் காட்டி தந்த வழிகாட்டல். ஜனாசா அதுக்கப்புறம் அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, துவா தான் செய்ய முடியும். ஆக ஜனாசாவிலே மாத்திரம்தான் ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனுக்கு துவா செய்ய வேண்டுமா? உயிரோடு இருக்கிற பொழுது அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று துவா தேவையில்லையா? துவா செய்ய வேண்டியது இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாம் இது குறித்து வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மந்தாலி அஹீஹி, யார் தன்னுடைய சகோதரனுக்காக துவா செய்கிறாரோ அந்த சகோதரர் எப்படிப்பட்டவர்? பில் அக்ரில் கைப், கண்ணுக்கு முன்னால் இல்லாத ஒரு சகோதரனுக்காக யார் பிரார்த்திக்கிறாரோ நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல் மலக்குல் முத்தவக்கலு, அவருக்கு அல்லாஹ் ஒரு வானவரை சாட்டி இருப்பானா இல்லையா? அந்த வானவர் சொல்வார், ஆமீன் சொல்வார். இறைவா என்னுடைய நண்பனின் பாவத்தை மன்னி கேளுங்க. இறைவா என்னுடைய உறவினருடைய பாவத்தை மன்னி கேளுங்க. இறைவா அவருக்கு அருள் புரி கேளுங்க. இறைவா அவருடைய பாவங்களை மன்னி கேளுங்க. அப்படி கேட்கக்கூடிய பிரார்த்தனையிலும் கூட ஒரு சுயநலத்தை இஸ்லாம் உங்களுக்காக வைத்திருக்கிறது. மலக்குமார் சொல், அந்த அவருக்காக நமக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு நாம் மற்றொருவருக்காக துவா செய்கிற பொழுது, ஆமீன் இறைவா இவர் அவருக்காக எதையெல்லாம் பிரார்த்திக்கிறாரோ இவருக்கும் கொடு. வலக்க பிமிசிலி, அந்த வானவர் சொல்வாராம், ஆமீன் அது உனக்கும் கிடைக்கும். இது வேற எங்க கிடைக்கும்? அப்ப இப்ராஹிம் நபியின் இடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்பது கொஞ்ச நஞ்சம் இல்லை, அவ்வளவு படிப்பினைகள். அதையெல்லாம் சொல்லுவதற்கு இந்த சொற்ப நேரங்கள் போதாது. ஆகவே இனி நாம் செய்யக்கூடிய துவாக்களில் அதிகமாக இந்த பெருநாளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது கூட, யு கப்பிரு பி தக்பீரிஹிமா, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் திடலுக்கு வர வேண்டும், தொழுகையில கலந்துக்க கூடாது, உரையில கலந்துக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு ஆண்கள் தக்பீர் சொல்லுவார்கள், அதை தொடர்ந்து பெண்களும் தக்பீர் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு, வயதூன பி துஆஇஹிம், ஆண்களும் துவா செய்வார்கள், பெண்களும் துவா செய்வார்கள். எர்ஜூன பரக்கத்தன் தாலிக்கல் யௌம வத்துஹரத்துஹு, இந்த நாளுக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது, இந்த நாளுக்கென்று ஒரு பரக்கத் இருக்கிறது. அந்த பரக்கத்தை எதிர்பார்த்தவர்களாக திடலுக்கு வந்த ஆண்களும் பெண்களும் பிரார்த்திப்பார்கள் என்றுதான் இந்த பெருநாளுடைய சட்டத்தில் இறுதியான சட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபியின் இடத்திலிருந்து பல முன்மாதிரிகள் இருந்தாலும் பாவத்தை விட்டு இறைவா என்னை விலக்கு என்று நாம் கேட்க வேண்டும். அதுபோக நாம் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக செய்கிற பிரார்த்தனையை விட பிறருக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இறைவனிடத்திலே உயர்ந்ததாகவும் மதிப்புமிக்கதாகவும் இருக்கிறது என்று சொல்லி, உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் என்னுடைய குடும்பத்துடைய பாவத்தையும் உங்களுடைய குடும்பத்தாருடைய பாவத்தையும் அல்லாஹ் இந்த நன்னாளிலே மன்னித்து அருள் புரிய வேண்டுமென கேட்டு என்னுடைய பெருநாள் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவில் அதிகம் இந்த நாளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அதிகம் தக்பீர் சொல்லி இருக்கிறார்கள். துவா செஞ்சுட்டு கலந்து போங்க. இந்த திடல் தொழுகையினுடைய வசூல் என்பது தாவா பணிகளுக்காக செய்யப்படுகிறது. அதிகம் உங்களுடைய தர்மங்களை கொடுத்து அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.